அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்மளுடைய வீடியோவில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்ற. இந்த சித்திரை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களினுடைய கிரக அமைப்புகளையும் அவர்களுடைய கிரக பயிற்சிகள் கிரக சேர்க்கைகளானது எப்படி அமைந்திருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அடிப்படையில் அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறாங்க, அவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க இந்த ரிஷபராசி அவர்களுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுக்கு விநாயக பெருமான பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த விநாயக பெருமான். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சூரிய பகவான் மீனத்தில் இருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சித்திரை மாதம் என அழைக்கப்படுகிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று இரவு 8:51 மணி வரை பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ராசியான மேசத்திற்கு பயிற்சியாகின்றார். மேலுமே அங்கு நவகிரகங்களினுடைய தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒவ்வொருவருக்கும் தைரியங்கள், வீரங்கள், ஆத்ம பலனை தரக்கூடிய இந்த சூரியனால அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகளில் இந்த மேச ராசிக்காரர்களும் ஒருவர். இந்த மேச ராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேச ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இதன் மூலமாக உங்களுடைய உடலிலும் மனதிலும் புதுவித ஆற்றல்கள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் அடைவீர்கள். வியாபாரத்தில் பண முதலீடுகள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள், அதேபோல் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் பெரிய சவால்களை கூட சிறப்பாக நீங்கள் சமாளித்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீங்க. தொழில் வளர்ச்சி, கடுமையான உழைப்பு, லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களோடு நிறைய செலவுகளையும் உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் இந்த சித்திரை மாதம் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொருளாதார நிலைகள் உயரப்போகுது. புதிய முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதங்கள் நிலவக்கூடிய இந்த கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானம் மற்றும் 11வது வீடான லாபஸ்தானம் மற்றும் தொழிற்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. இந்த ஒரு அமைப்பானது தொழில் வளர்ச்சி, கடுமையான உழைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்த உதவும். அதோடு சேர்த்து லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட வர வாய்ப்புகள் காணப்படுது. பொருளாதார வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே காணப்படும். சித்திரை மாத தொடக்கமே ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்துடன் தொடங்குகிறது. ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று ராகு மற்றும் புதனுடன் சஞ்சரிப்பது பல நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால் பலவிதமான நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அதே போல் கையில் பார்த்தீங்கன்னா பணமே இல்லையே என்று நினைத்தால் கூட தேவைப்படும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொண்டே இருக்கு. பணம் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு என்ன உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தாலுமே அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த மாதம் நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா நிலம், வீடு வாங்க முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த யோகத்தையும் ஏற்படுத்திக்கலாம். பல வழிகளில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் வரும். இதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. பயணங்களும் அதிகரிக்கும். பயணங்களால் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசியினர் சித்திரை மாதத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களில் இருந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறலாம். அதேபோல் வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபமும் போட்டியில் வெற்றியும் கிடைக்க போகிறது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மற்றும் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினருக்கு இந்த சித்திரை மாதங்கள் பார்த்தீங்கன்னா பொற்காலமான மாதமாக காணப்படும். இடமாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு இடமாற்றங்கள் மனம் போல அமையப்பெறும். அதேபோல் இந்த ரிஷபராசிக்கு சித்திரை மாதங்கள் மட்டுமல்லாமல் இன்னும் அடுத்த சில வாரங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும். சித்திரை மாத தொடக்கத்தில் குடும்பத்தில் ஒரு சில சச்சரவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம்.
செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியான பிறகு இந்த நிலைகள் மாறத் துவங்கும். புதன் வக்கிரமாகவும் விரயஸ்தானத்திலும் இருப்பதனால எந்த விஷயமாக இருந்தாலுமே மனக்குழப்பமும் அதிகப்படியான செலவுகளும் ஏற்படும். ரிஷப ராசிக்கு 2024 குரு பயிற்சி ஜென்ம குருவாக அமைந்து வேலை வலுவை பார்த்தீங்கன்னா மன நெருக்கடியை அதிகரித்தால் கூட குருவினுடைய பார்வையால் அளவிடங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்வில் மேன்மையும் ஏற்படுத்தும். இந்த ஒரு காலகட்டங்களில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உண்டாகும். எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார்கள். நண்பர்கள் மூலமாகவும் புதிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளும் மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் பார்த்தீங்கன்னா இருந்த தடைகளும் விலகும். தேவையான பண வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் இருக்கும். எதிர்ப்புகளும் அகலும். குடும்பத்தில் சுப காரியங்களும் நடக்கும். பூமி மூலம் லாபங்களும் கிடைக்கும். சகோதரர்களால் நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள். அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள். எல்லா வகையிலுமே நன்மையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தரும். அதேபோல் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவுகள் உங்களுக்கு இருக்கும். பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே போல் கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு வாய்ப்புகள் சேரும். எதிர்பார்த்த தனவரவுகள் உங்களுக்கு கெட்டு உங்களுடைய திறமைகளும் படிச்சுடுங்க. அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படும். அதேபோல் பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உண்டாகும். ஆனாலுமே எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். அதேபோல் மன மகிழ்ச்சிகளும் உண்டாகும். சிறப்பாக செயல்படுவீர்கள். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேர்வார்கள். உறவுகளும் உங்களுக்கு பலப்படும். அதேபோல் தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தையும் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்காது. சுப நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்ய பண பற்றாக்குறைகளை நீங்கள் சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளும் உருவாகலாம். ஆனாலுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நீங்கள் ஜெயிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றிகளும் ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றிகளும் ஏற்படும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியையும் தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாமே பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலங்களும் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றியை பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. அதேபோல் முன்னேற்றத்துக்கு இத்தடைகள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதாயங்களும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். ஆனாலுமே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீண் விவாதங்கள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளினுடைய வகையில பெருமைகளும் சேரும். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. ஆனால் மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால் பொறுமையை கொஞ்சம் கடைபிடிப்பது நல்லது. அதேபோல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் வருகையால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். உத்தியோகத்தில் பணிச்சுமைகள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அவர் கோபத்தில் ஏதாவது கூறினாலுமே மௌனமாக இருப்பது பிற்காலத்துக்கு உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரங்கள் சுமாராக தான் இருக்கும். போட்டிகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். அதேபோல் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு முடிய பெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்புகள் மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்.
வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். மேலும் பரிகாரமாக விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில தீபங்களை ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.